சுகமே சூழ்க. விரதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். அதுக்கு ஒரு சக்சஸ் ஸ்டோரி சமீபத்தில் நடந்தது, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கவிதா அப்படிங்கிற பொண்ணு எனக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லா ஃபீல்ட்லையும். எனக்கான ஒரு சிறந்த வேலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை அமையவே மாட்டேங்குது, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ ஒரு குறைந்த சம்பளத்தில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மிதுன ராசி. பொதுவாக மிதுனம் கன்னி இது ரெண்டுமே புதனோட ராசிகள். புதன்னாலே ரெட்டை. அப்போ நான் சொன்னேன், உனக்கு ரெண்டாவதா ஒரு வேலை அமையும், அது உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா, உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய, உன்னுடைய படிப்புக்கும் திறமைக்கும் தகுந்த ஒரு வேலை முன்னை மதித்து உனக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, நான் எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிகள்லேருந்து சின்ன கம்பெனிகள்லேருந்து ஸ்டார்ட் அப் வரைக்கும் எல்லாருக்குமே நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. பிரசன்னமாக எனக்கு வரும்போது அவங்க இன்னும் மிக குறுகிய காலத்தில் அப்படி ஒரு வேலை அவங்க அமைய போகுது அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க அதை நம்புறதுக்கான இடத்துல இல்லை. ஸோ அப்போ நான் சொன்னேன், மிதுனமும் கன்னியும் புதன் வீடுகள், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எனக்கு நல்ல வேலை அமையணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைத்து விரதம் இருங்க. எங்கிட்ட பிரசனம் பார்த்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதமாக இருந்தது. புரட்டாசி அப்படிங்கிறது கன்னி வீட்டில் சூரியன் இருக்கிறது தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி அப்படிங்கிறது புதனோட வீடு. புதன்னாலே சரஸ்வதி, அதனாலதான் அந்த புரட்டாசியில நவராத்திரியில நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம். அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த புரட்டாசி அப்படிங்கிற மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரும்பாலான மக்கள் அசைவத்தை தவிர்த்து சைவத்தை கடைபிடித்து அந்த நவராத்திரியை கொண்டாடுவாங்க. நீங்க வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல புரட்டாசி விரதத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் நான் அசைவத்தை விட்டு கொடுத்ததே இல்லை, எந்த விரதமும் இருந்ததே கிடையாது, அது புரட்டாசி விரதம் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க தான் புரட்டாசி விரதம் இருக்கணும். ஏன்னா நீங்க எதை ஒண்ணு செஞ்சதே இல்லை, எதை நான் விட்டு கொடுத்ததே இல்லையோ அதை ஒரு தற்காலிகமா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்கு ஊரோட ஊரா நீங்களும் விட்டு கொடுத்து அதை இழந்து ஒன்றை பெறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து அவங்க முதல் முறையாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில புரட்டாசி பிறக்குது. அந்த நாள்ல இருந்து அவங்க என்னுடைய வார்த்தைக்காக மதிப்பளித்து புரட்டாசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க அடிக்கடி எனக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சார், நான் நார்மல் டேஸை விட இப்போதான் எனக்கு நிறைய டெம்ட் ஆகுது, எனக்கு அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு, ஆனால் நீங்கள் சொன்னதுக்காக நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நிச்சயமா இந்த புரட்டாசி மாதத்துடைய முடிவுல உங்க விரதத்துக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருந்தேன். அதுல பாருங்க ஒரு ஆச்சரியம், கரெக்டா புரட்டாசி 17ஆம் தேதியில நவராத்திரி ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, கிட்டத்தட்ட முந்தா நேத்து வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டார்ட் அப்ல இந்த பொண்ணுக்கு அவரே வரவழைத்து, இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீ ஒரு தூணா இருந்து எனக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைத்து, அவங்களுக்கு ரொம்ப பிடித்த சாய்பாபா கோயில்ல வச்சு எடுத்தவனே சம்பளத்தையும் கொடுத்து, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட இல்லை, நீ தான் வர்ற அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்து அவங்கள தன்னுடைய அலுவலகத்தை பணி அமர்த்தியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க சொன்னது படிச்சிருச்சு சார், நிச்சயமா எனக்கு நானே எதிர்பார்க்கல, எப்பவோ நான் எங்கேயோ படித்த ஒரு சர்டிபிகேட் கோர்ஸுக்கு எனக்கு இப்ப பயன்படுத்தி அதை பேஸ் பண்ணி எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன வார்த்தையை விட என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து நீங்க இந்த புரட்டாசி விரதத்தை மேற்கொண்டு உங்களுடைய அசைவ உணவை, அந்த அசைவ பிரியத்தை நீங்க விட்டு கொடுத்ததுனால, நீங்க உன்னை இழந்ததுனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். நிச்சயமா இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாமே நாம உன்னை இழக்கும் போது நிச்சயமா கிடைக்கும். அப்ப உங்கள் விரத முறைகளை நீங்க கடைபிடிக்கும் போது நீங்க என்ன வேண்டுதல் வச்சு அந்த விரதத்தை மேற்கொள்றீங்களோ அது நிச்சயமாக பலிக்கும் என்பது உண்மை. ஆனா அந்த விரதத்துல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். ஒன்றை நீங்க இழக்கணும்னு முடிவு பண்ண போதா அது உங்களை தேடி தேடி வரும். அப்ப அது தேடி தேடி வரும்போதும் அதை தவிர்த்து நீங்க அந்த விரதத்துல உறுதிப்பாடு இருக்கும்போது நிச்சயமா நீங்க என்ன வேண்டீங்களோ அது உறுதியா கிடைக்கும். ஸோ நான் எல்லாரையும் உங்ககிட்ட அன்போடு கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயத்த தற்காலிகமாச்சும் அதை இழந்துட்டு அந்த வேண்டுங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு உறுதிப்பாடோட நீங்க விரதம் இருங்க. அதுக்காக இந்த விழாக்கள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கங்க. நிச்சயமா அந்த விரதங்கள் உங்களுக்கு வேண்டியதை பெற்றுத்தரும். சுகமே சூழ்க.